ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் எங்களோட ஒரு சின்ன லைஃப் ஸ்டோரி தாங்க சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோவை வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் கொடுத்து ஹைப் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களின் வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன வீடியோ பதிவு. நான் ஒரு கிராமத்து பெண். என்னோட வீட்டில் ஒரு கிராசரி ஸ்டோர், அதாவது மளிகை கடை வச்சிருந்தோம். அந்த கடையில வரும் வருமானத்தை கொண்டு எங்களை படிக்க வைத்து எனது பெற்றோர்கள் எங்களை வளர்த்தனர். எனக்கு 2 சகோதரர்கள், அண்ணா மற்றும் தம்பி. நான் கல்லூரி படிப்பை முடித்துள்ளேன். அண்ணாவிற்கு விரைவில் திருமணம் முடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் என்னை கல்லூரி கடைசி வருடம் முடிக்கும் முன்பே என்னுடைய திருமணத்தை நிச்சயம் செய்தனர். பெண் பிள்ளையை முதலில் கட்டி கொடுத்துவிட்டு பிறகுதான் அண்ணனின் கல்யாணத்திற்கு அப்பா சம்மதம் கூறினார். என்னுடைய கணவர் வீட்டிலிருந்து, அதாவது விழுப்புரத்தில் எங்கள் கிராமத்திற்கு பெண் பார்க்க வந்தனர். 2 வீட்டார்களுக்கும் பிடித்தது. திருமணம் செய்துவிட்டனர். நாங்கள் இருவரும் அரேஞ்ச் மேரேஜ் தான். எங்களுக்கு 1.5 வருடம் குழந்தை இல்லாமல் அதற்கு பிறகு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் தம்பி பிறந்து 3 மாதங்களே ஆன நிலையில் என்னுடைய கணவர் வெளிநாட்டிற்கு வேலைக்காக புறப்பட்டு விட்டார். 2 மாதம் விடுமுறையில் வருடம் ஒரு முறை வந்து பார்த்துவிட்டு செல்வார். பிறகு 2வது பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா அவர் வெளிநாட்டுக்கு போக முடியவில்லை. இங்கேயே தங்கிவிட்டார். இங்கேயே இப்பொழுது பிளம்பர் ஒர்க் சென்று கொண்டுள்ளார். எங்களுக்கு கல்யாணமாகி 14 வருடம் ஓடிவிட்டன. இந்த 14 வருடத்தில் நாங்கள் எங்க லைஃப்ல நிறைய தோல்விகள், எதிர்பாராத கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்துள்ளோம். இருவருக்கும் சண்டை வரும். ஆனால் குறைந்தது 1 அல்லது 2 மணி நேரத்திற்குள் பேசிவிடுவோம். ஒன்று நான் விட்டு கொடுத்து போய்விடுவேன், இல்லை நான் கோபமாக இருந்தால் அவர் விட்டு கொடுத்து போவார். உண்மையா எனக்கு கிடைச்ச என்னுடைய கணவர் ஒரு பொக்கிஷம்ங்க. ரமேஷ், ரம்யா பேர் பொருத்தம் மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் எந்த கஷ்டம், சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். அவர் லீவ்ல இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு குட்டி குட்டி வீட்டு ஒர்க்ஸ்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாரு. உண்மையாவே சூப்பர் பர்சன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இப்ப பாத்தீங்கன்னா பலாப்பழத்தை கூட சண்டை போட்டு கட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னோட கணவர் பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடி டைப் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த பலாப்பழம் பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல மரத்துல ஏறி பறிச்சுட்டு வந்ததுதான். தேனிக்கிட்ட கொட்டு வாங்கி பறிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த பலாப்பழம். பலாப்பழம் பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். இதோட ஸ்டோரிஸ்லாம் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன். என்னுடைய கணவருக்கும் பாத்தீங்கன்னா விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பலாப்பழம் டேஸ்டா இருக்குன்னு இங்கிருந்து எடுத்துன்னு போயிட்டு அங்க மரத்தை உருவாக்கி இப்ப பழம் பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அம்மா வீட்டு சைடு பாத்தீங்கன்னா கொய்யா கொல்லி போட்டிருக்காங்க. பட் ஆனா அதை பாத்தீங்கன்னா பராமரிக்கல. அவங்களுக்கு கிராசரி ஸ்டோர் வச்சிருக்கிறதுனால அதை பார்க்கவே நேரம் கரெக்டா இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா நிலத்துல எதுவும் பயிரிடாம அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. என்னுடைய குட்டி குட்டி ஒர்க்ஸ் வீட்டிலேயே இருக்கும்போது நான் இதெல்லாம் என்னுடைய வேலைகள். பாத்திரம் துலப்புவேன், அப்புறம் பாத்தீங்கன்னா சமையல் பண்ணுவேன். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என்னோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்சது ஏதோ நான் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மாச சேலரி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வீடியோஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்ட்டு தான் இப்போ லாங் வீடியோஸும் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி நம்ம யூடியூப் சேனல்லையே பாத்தீங்கன்னா நிறைய சொதப்பல் பண்ணியிருக்கேன் நான். கடந்த 1 இயரா கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டு அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய காப்பிரைட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். வந்து மானிட்டைஸ் ஆகி இப்போ சேலரியும் எடுத்துட்டேன். முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய கணவர் ஃபாரின்ல இருக்கும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா தம்பி குட்டியா குழந்தையா இருந்தான். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் அம்மா வீட்டில தான் இருந்தேன். இங்க இல்ல. இங்க நான்
இங்க இருந்தனா எனக்கு வந்து ஒரு மாரி கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுனால, தம்பி முக்காவாசி அம்மா வீட்ல தான் வளர்ந்தாரு ஓரளவு. பட் பாப்பா பொறந்ததுக்கப்புறம் அவரு இங்க வந்துட்டாரு. அவரு வந்ததுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இல்ல. ஓரளவு வந்து இங்கேயே இருந்துட்டேன். அவரு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி மாரி ஸ்டார்ட் பண்ணாரு இங்க வந்து. பட் அந்த கம்பெனி தொழில் வந்து அவருக்கு கை குடுக்கல. தோல்வி தான் ஏற்படுத்துச்சு. ஃபுல்லா லாஸ் ஆயிடுச்சு. லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றத விட அவர ஏமாத்திட்டாங்க. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். எங்க அம்மா வீட்ல போட்ட நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வித்துட்டு தான் அவருக்காக கம்பெனி தொழிலுக்காக நான் ரெடி பண்ணி குடுத்தேன். பட் பார்த்தீங்கன்னா, எல்லாமே போயிடுச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் அதுலருந்து பண்ணாம இன்னும் ஒரு தொழில் அப்படின்றது யோசிக்கிற நிலைமையில இல்ல நாங்க. ஸோ, அவருக்கு வந்து இந்த பிளம்பர் வேலை தெரியும் அப்படின்றதுனால, இப்ப கிடைக்கும்போது பிளம்பர் வேலைக்கு போயிட்டு அப்படியே அத வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா, என் கணவரோட ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, ஓனா பிசினஸ் பண்ணணும். அதுலருந்து வருமானம் எடுக்கணும் அப்படின்ற மாரி தான் அவரோட கனவு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பட் ஒண்ணு ஒண்ணா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அவரும் கல்யாணத்துக்கு முன்னாடியிலருந்தே ஏதேதோ மாத்தி மாத்தி பேக்கரி வச்சாங்க. எல்லாமே பண்ணி பார்த்தாங்க. ஆனா, எந்த தொழிலும் வந்து கை குடுக்கல. எல்லாமே தோல்வி தான். ஒரு தடவ ட்ரை பண்ணும்போதும், பலத்த இடியுடன் கூடிய மழைன்ற மாரி எங்க லைஃப்ல பெரிய பெரிய பூகம்பம்லாம் ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் தான். எல்லாத்தையும் மீண்டு வந்திருக்கோம். பட் இப்போதைக்கு இப்படியே லைஃப் போயிட்டுருக்கு. சமாளிப்போம். எல்லாமே கடந்து போகும். மாறும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்ல எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அத தூசு மாரி தட்டி விட்டுட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவர் தான் உண்மையாவே. அவரு எப்படி இப்படி சிரிச்ச முகத்தோட இருக்காருன்னு எனக்கு உண்மையாவே தெரியாது. நான்லாம் பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு கஷ்டம்னா அப்படியே அழுதுடுவேன். சுக்கு நூறா உடைஞ்சிருவேன். பட்டு அவரால எப்படி இதெல்லாம் தாங்க முடியும்ன்றது எனக்கு ஆச்சரியம் தான். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடியனாவே இருப்பாரு. எத பத்தியும் எது சொன்னாலும் காதுல போட்டுக்க மாட்டாரு. யார் யார் வீட்ல கணவர்கள்லாம் வீட்ல ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் எனக்கு அமைஞ்ச கணவர் பார்த்தீங்கன்னா, நான் வீட்டு வேலை செய்யும்போது எதனா அவரால முடிஞ்சது. வீடு கிளீனிங் பண்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு டீ போடுறது வந்து அவரு சூப்பரா போடுவாரு. அதனால பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்து டீ கூட போட்டு குடுத்துருவாரு. அந்த மாரி குட்டி குட்டி ஒர்க் அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்னோட பையன பார்த்தீங்கன்னா, இப்ப பணம் கட்டி தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். பெரிய ஸ்கூல்ல தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். பட் ஆனா இது கன்டின்யூ ஆகுமான்னு தெரியல. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் போடலான்னு இருக்கேன். இவரு கரெக்ட்டா பெர்மனன்ட்டான ஒரு வேலைக்கு போற வரையும், கொஞ்சம் கஷ்டமா தான் லைஃப் போயிட்டுருக்கும். பட் எங்க லைஃப்பும் மாறும். அதுவரைக்கும் நாங்க இப்படியே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு குடுத்து ஹேப்பியா இருந்துக்க வேண்டியதுதான். அப்புறம் இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா, என்னோட பாப்பாவ நல்லபடியா வளர்த்து பெரிய ஆளாக்கணும். இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி கனவுகள் இருக்கு. அப்புறம் என்னோட ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, YouTubeல ஒரு சில்வர் பட்டன் வாங்கிடணும். டேய், மெல்ல மெல்ல. என்ன செவருக்கு வலிக்கும். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய வாழ்க்கை. ஒரு குட்டி ஸ்டோரியா முடிச்சுட்டேன். ரொம்ப லாங்கா போயிடுச்சான்னு தெரியல. கேட்க மறந்துட்டேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் பொள்ளாச்சியில அன்எம்ப்ளாய்ட். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட லைஃப் ஸ்டோரி. ஆல்ரெடி சொல்லிட்டேன் நானு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாரி வீக்லி ஒன்ஸ் இனிமே லாங் வீடியோ போடலாம்னு இருக்கேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.